வைத்து நிறைய இருக்கு மேடம், நிறைய இருக்கு. நான் சொல்ல வருது ஒண்ணு புரிஞ்சுங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னால் அதை செய்ய முடியும். எனக்கு அந்த வாய்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பணம் தான் முக்கியம்னா நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இழந்தது பெற்றதுங்கிறத தயவு செய்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இழந்ததாக எதையும் நினைக்காதீர்கள். முதல்ல நான் அதைத்தான் சொல்ல ஆசைப்படுறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் வேற யாரும் இழந்தேதான் வாழ்ந்திருக்கிறான். அவன் இழக்காமல் ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்ததே கிடையாது. ஒரு மிகப்பெரிய வேலையை நான் இழந்தேன். நான் மீடியாவுக்குள்ள வந்தேன். 3000 ரூபாய் சம்பளம் என்கிற வேலை எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையாக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. என் கனவு வேறாக இருந்தது, என் வாழ்க்கையும் திட்டமும் வேறாக இருந்தது. என் பயணம் இதுவல்ல என்று என் தந்தைக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தெரு தெருவாக அப்ளிகேஷன் எடுத்துட்டு தெரிய ஆரம்பிச்சேன். நான் நிறைய இழந்திருக்கிறேன். இளமை விற்று வாழ்வு. ஒரு 15 வருடத்துல உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போயிருக்கேன். எங்கேயும் சுத்தி பார்த்ததே கிடையாது. சமீபத்துல ஒரு ஷோக்காக நாங்கெல்லாம் கப்பல்ல போனோம். கீழே இறங்கித்தான் நான் டிடிலாம் கப்பலையே பார்த்தோம். வெளியே இறங்கி இந்த கப்பல்ல தான் நம்ம வந்தோமான 24 மணி நேரம் வேலை பார்த்தோம். ஆகா, கப்பல்ல போனேன். சார் என்னதான கப்பல்ல இருந்தாலும் கப்பலை அனுபவிக்க முடியலையே சார். அப்படின்னா கப்பல்ல இருக்கீங்கல்ல. வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது ஒன்று இழந்துதான் ஏதோ ஒன்றை பெற முடியும் என்பது மட்டும்தான் இலக்கணம். ஆனால் கவலை முழுக்க இழந்ததன் மீது இருந்தால் அது எப்படி நிவர்த்தி செய்வது என்பது குறித்த பார்வை இல்லாமல் போகும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெளிநாட்டில் வந்து வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு இழப்பின் மீதே உங்கள் கவனத்தை தயவு செய்து வைத்திருக்காதீர்கள். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வருத்தத்தின் மீதே வாழ வேண்டியிருக்கும். ஐயோ அதை இழந்துட்டேன், எங்க ஊர்லாம் எப்படி தெரியுமா, எங்க ஊர்லாம் எப்படி தெரியுமா, எங்க ஊர்லாம் எப்படி தெரியுமா. அப்புறம் இன்னொன்று உங்க எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறேன். பெற்றதை நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தாய் பூமியில் ஒன்றுமே இல்லைன்னு தயவு செஞ்சு பேசாது. உங்க எல்லாருக்கும் நீங்க கவலையப்படாம இந்தியாவுக்கு வாங்க. இதை விட பெரிய சம்பளத்தில் உங்களுக்கு இந்தியாவில் வேலை காத்திருக்கிறது. ஐ வாண்ட் டு வவுச் திஸ் பாயிண்ட். இந்தியாவில் இதை விட மிகப்பெரிய வளமான வாழ்க்கை இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ரிப்போர்ட்ல பிரிக்ஸ் சம்மிட்ல இந்தியாவையும் சைனாவையும் தான் எடுத்து முன்னால வச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்தியாவை ஏஜ் ஆன்ட்டு தான் சொல்றாங்க. அதனால பெற்றது அதிகம் என்று நீங்க சொல்றதுலாம் ரொம்ப சின்ன காரணிகள். பாதுகாப்பு ஒரு சின்ன காரணி. இங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அது ஒரு பெண்ணினுடைய குணம். இதே இண்டிபெண்டன்ஸ் இங்கே இல்ல. உங்களை ஊர்ல கொண்டாந்து சென்னையில விடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வருது. 38 ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து 3 நாள் அதை பிளாட் சிஸ்டத்துல விட்டுட்டா 4ஆம் நாள் அதுவே இறங்கி எதிரில் போயிட்டு இங்கிலீஷ்ல பேசி கத்திரிக்காயை வாங்கிட்டு தான் வரும். அது ஒரு பெண்ணினுடைய சிறப்பு. என்னுடைய கலாச்சாரம் அதை சொல்லி கொடுத்திருக்கிறது. இதை விட என்ன நீங்க என்ன ஒரு 12 மணிக்கு ராத்திரி வர்றது ஒரு பெண்ணோட பெரிய திறமை கிடையாதுங்க. 18 வருஷம் 20 வருஷம் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு அடுத்த நாளிலிருந்து தெரியாத மனிதர்களின் குடும்பத்தில் தலைவியாக பொறுப்பேற்கிற பக்குவமே ஒரு பெண்ணுக்கு இருக்கு. She is that much talented. அப்ப இதை நம்மளுடைய குணம் தானே ஒழிய அது இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கு. இது அது நமக்கு சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இந்தியாவும் அந்த கிழவி பாட்டியும் ஆங்கிலம் தெரியாத பக்கத்து விட்டு பெரியமாவும் சொல்லி கொடுத்த அந்த துணிச்சல் தான் உங்களை 12 மணிக்கு நடத்துகிறதே ஒழிய ஹாங்காங்குடைய சட்டத்திட்டம் அல்ல. அது இந்தியாவுடைய கலாச்சாரம். இந்தியா சொல்லி கொடுத்த அறிவும் துணிச்சல் அதெல்லாம் இல்லாம நீங்க இங்க பாருங்க. ஏன் உங்களுக்கு என்ன இந்த சட்டம் தெரியுமா? அப்ப பெண்ணை கடத்தினால் என்ன சட்டம் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் சட்டத்தை நம்பி இரவு 12 மணிக்கு வரவில்லை. உங்கள் தைரியத்தை நம்பி வந்திருக்கிறீர்கள். அந்த தைரியத்தை தந்தது இந்த தேசம் இல்ல, உங்களுடைய தாய் தேசம். அதைத்தான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மனதளவிலே நீங்கள் இழந்ததாகவே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த தீரை தயவு செஞ்சு மனசுல வச்சுங்க. இழந்ததை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை இல்லை. பெறுவதே முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில லூசிங் இருக்கு. நீங்க லூஸ் பண்ணாம இல்லைன்னு சொல்றதுலாம் மிகப்பெரிய பொய். மேபி இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அப்படி தோணும். எல்லாவற்றையும் தாண்டி முடித்த பிறகு எல்லாரும் பணம் பண்ணவன் ஊருக்கு போன ஆசைப்படுவோம். ஆட்டோமேட்டிக் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். எல்லா அடையாளத்தையும் தாண்டி இந்த இரவு விமானத்தில் ஏற போகிற நிமிஷம் தான் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நான் என் ஊருக்கு போறேன். நாளைக்கு நைட்டு இவங்க 2 பேர் ஃபிளைட் ஏற போறதா இவங்களுக்கு சந்தோஷம். பிகாஸ் நாங்க ஊருக்கு போறோம். நீங்க இவ்வளவு தூரம் இருக்குங்க போறீங்கன்னா ஏன் ஊருக்கு வர்றீங்க? மனசு துடிக்கிறதுல கிடந்து ஊருக்கு போகணும், அம்மா பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணும், 7 வயசுல லவ் பண்ண பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தெரியல அதை பார்க்கணும் அப்படின்னு மனசு கிடந்து தவிக்குதுல. நீங்கள் என்னதான் ஆங்கிலம் பேசினாலும் என்னதான் கெண்டனிஸ்ல புழங்கினாலும் எல்லா வசதிகளும் இருந்தாலும் தென்றல் இருந்தாலும் 15 டிகிரிக்கு குளிர் அடிச்சுட்டு இருந்தாலும் அட்டகாசமா ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி இருக்குனாலும் இறங்கி மெட்ராஸ் ஏர்போர்ட்ல காலை கீழே வைக்கிற சின்ன ஒரு ஃபீல் வருது. வாழ்க்கையில் இழப்பு என்பதும் பெறுதல் என்பதும் நான் புரிந்து கொள்வதை பொறுத்ததுதான். சோ ரொம்ப வேற வழி இல்லை எனக்கு, நான் இங்க இருக்கேன்னு இருக்காதீங்க. ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது, இங்க இருங்கன்னு சொல்லுங்க. இந்த நம்பிக்கை எதெல்லாம் நீங்க காம்பன்சேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை காம்பன்சேட் பண்ணி தரும் உங்களுக்கு. நீங்கள் எதையெல்லாம் இழந்ததாக நினைத்தீர்களோ இனி எதையும் நான் இழக்க வேண்டாம் என்று நீங்க நினைக்கிற பட்சத்திலே உங்களால் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியும். உலகில் எல்லா மனிதனும் இழப்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
யார் வேண்டுமானாலும் சரி, சென்னையில் இருக்கிற நானும் சரி, வெளியில் இருக்கிற நண்பனும் சரி, என்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்த என்னுடைய நண்பனை என்னால் பார்க்கவே முடியும். என் ஊருக்கு போகிற போது காலை இறங்கி மாலை திரும்பியவர்கள். இவ்வளவு கொடுமை. உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். இந்தியாவில் மும்பையை தவிர எந்த ஊருக்கும் நான் போனதில்லை. வெட்கக்கு எனக்கு ராஜஸ்தான் தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இங்கே சம்பந்தமே இல்லாம நான் போவேன். பாஸ்போர்ட்ல பக்கமே இல்லைன்னு பெருமை பீத்திக்கிறேன். ஆனா பஸ் எடுத்து பக்கத்து ஊருக்கு நான் போனதே இல்லை. காலம் எல்லாவற்றையும் உங்களை தூரத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறது. நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை எது வேண்டும் என்று. 25,000 ரூபாய், $25,000 இல்ல $2,000 என்னால் அதை காம்பன்சேட் பண்ண முடியுமா? நான் தான் தீர்மானிக்கணும். $2,000 எனக்கு இது வேணாம். இன்னைக்கு நான் போகல, என் வாழ்க்கை இது, நான் இதை செய்ய வேண்டும் என்று நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. மெட்ராஸ்ல இருந்துட்டு கல்யாணத்துக்கு போக முடியாது. நீங்க இங்கே இருந்து கூட கல்யாணத்துக்கு போயிடலாம். பொங்கலுக்கு கிளம்பி கோயம்பேடுல ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்க பொங்கலுக்கு போறப்ப தீபாவளி வந்துடும். அடுத்த தீபாவளி நான் சொல்றேன். லைஃப் இஸ் லைக் தட். ஆனா இழப்பின் மீது தயவு செய்து உங்கள் கவனத்தை திருப்பாதீர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெளிநாட்டில் வாழ்ந்து என்று முடிவெடுத்த பிறகு அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கிக் கொள்வது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். சோ இழந்தது எது, பெற்றது எது என்பதை தாண்டி இழப்பையே நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை இல்லை, பெறுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே இல்லை. எனக்கு இது வேணும், அதுக்கான ஒர்க் பண்றேன், இது வேணும், நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், இது வேணும் எனக்கு, இது இல்லாம இதுக்காக நீங்க வந்தேன், இதுக்காக நீங்க வந்தேன் முடியாது. ஆனா நீங்க மாறிதான் இருக்கீங்க. வந்த போது எல்லாரும் டாலர் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு அளவுக்கு மேல கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டர் இல்லாத அளவுக்கு மனசானவர் தொலைது சனி என்று டாலர்லேயே கணக்கு பண்ண ஆரம்பிச்சு மனசு மாறித்தான் ஆக வேண்டும். நான் இங்க வந்ததுலேயும் சாமிகிட்ட கேட்கிறேன், மாப்பிள்ளை நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ, இப்படிலாம் பார்த்தா இங்க 10 காசு செலவு பண்ண முடியாதா சொன்னா கேட்கா. மாப்பிள்ளை நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ, இப்படிலாம் பார்த்தா இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதா. எனக்கு மறுநாளே நான் கேட்கல நம்ம ஒரு காசுக்கு இது எவ்வளோ, இந்த ஊர்ல இந்த காசு இருக்கு, இந்த காசுக்கு நான் இதை செஞ்சுட்டு போறேன். அது ஒரு எல்லாருக்கும். இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்து யோசிக்கிறப்ப எல்லாருக்குமே தெரியும், என் ஊர்ல அது இல்லை, என் ஊர்ல இருந்தா இது கிடைச்சிருக்காது, என் ஊர்ல இருந்தா இது இருந்திருக்காது அப்படிங்கலாம் நீங்க உங்களுக்கு பொய்யாக சொல்லிக் கொள்கிற சமாதானம் உங்க எல்லாருக்கும் உள்மனசுல தெரியும். என் ஊர்லயும் கூட இதெல்லாம் கிடைக்கும். ஆனா நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிக்க வேண்டிய ஒரு மனத்தாங்கல் எனக்கு இருக்கு. என்னுடைய பிரிவை நான் விட்டுட்டு ஒருத்த மேல வண்டியில மோதுறவனை என் மேல தப்புன்னு தெரிஞ்சா கூட உடனே அவனை திட்டிடுவேன். ஏன்னா அவன் என்ன திட்டிடக்கூடாதுன்னு தோணும். என் மேல இருக்க கில்ட்டி கான்சியஸ்ல நான் அவனை வேகமா திட்டுவேன். அறிவில்ல பார்த்து வரக்கூடாது, அவன் நேராத்தான் வந்துருவான். அது என்னை நான் திட்டிக் கொண்டதாக அர்த்தம். அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். உள்ளூரில் இருந்தாலும் கூட நமக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து வெளியில வர முடியாம எம் ஊர்ல இது கிடையாது, நம்ம ஊர்ல அது கிடையாது. நம்ம நாட்டுடைய ப்ராஸ்பரிட்டியை பத்தி பெரிய அளவு நம்ம தெரிஞ்சுக்கவே விரும்பாம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டா, இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், நம்ம இங்க இருக்கமே, நம்ம ஊருக்கு போகணுங்கிற பரிதவிப்பு எனக்குள் கூடிவிடக்கூடாது என்ற பயத்துலதான் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியாவை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பரவாயில்லை, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு பர்சனலா பேசுறதுனால நான் இது சொல்ல வரேன். தயவு செய்து இழப்பை கணக்கே படாதீங்க. குடும்பத்துல எந்த இழப்பையுமே கணக்கு படாது. நீங்கள் உங்களோடு ஆசையாக உங்கள் வளர்த்த அப்பா ஒரு நாள் உங்களோடு இல்லாமல் போவார். உங்களுக்காகவே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு இல்லாமல் போவார். என்னுடைய தமிழ் ஆசிரியர் இன்றைக்கு இல்லை. உண்மையாக எனக்கு ரொம்ப ஆசை. என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா தமிழ் பேசுறான்னு சொல்றப்போ அவர் இருந்து கேட்கணும். அந்த மனுஷன் செத்து போயிட்டாருங்க, நான் என்ன போய் கூட்டியார முடியும்? ஐ லாஸ்ட் ஹிம். அவரை இழந்து விட்டேன். என்ன பண்ணலாம்? மிஞ்சி போனா ஏதாவது தெரிஞ்சவங்க நம்ம பெரியார் ஆனா எம்எல்ஏ ஆனா இந்த தெரு முத்தியாருன்னு பேர் வையா, இந்த தமிழ் வாத்தியாருன்னு பேர் வச்சுட்டு போறோம். இழப்பு என்பது ஒரு ப்ராசஸ், பெறுதல் என்பது ஒரு ப்ராசஸ். எதை பெற வேண்டும், எதை இழக்க வேண்டும் என்பதை தனி மனிதன் முடிவு செய்கிறான். அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி. சுத்தி வளைச்சு இந்த மரத்தில், தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள் சொல்லிட்டேன்னா எல்லோருக்கும் நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். அனுமதியோட அப்படியே நான் கிளம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நைட் நான் கிளம்பி நாளைக்கு காலை ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால போறேன். பேசுறது மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் தான். ஒரு பேச்சு என்பது இன்னொருவனை பேச அனுமதிப்பதுதான் சிறந்தது. அந்த வகையில அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். நான் ரொம்ப எக்ஸைட் ஆனது 2 பேரை பார்த்து. அவங்க 2 பேரும் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா இவங்க இவ்வளவு அருமையா பேசுவாங்க தெரியாது. ஒன்னு டிடி, இன்னொன்னு சிவா. நான் 2 பேரும் வேற மாதிரி தான் பார்த்திருக்கேன். அவளை பாராட்டுறதுக்காக சொல்றேன். எனக்கு உங்களையெல்லாம் கூட நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் சில முகங்களை, அல்லது இங்கே அந்த பொதுவாக நான் அடிக்கடி சொல்றப்ப ஹாங்காங்ல ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் எனக்கு உண்டு. பட் இதுங்க 2 இப்படி பேசுன்னு தெரியல, நல்லா பேசுறேன். கடைசியா எனக்காக அவங்க எல்லாருக்கும் எனக்கு இன்னும் 2 மினிட்ஸ் டைம் இருக்கு. விஜயகாந்த் மாதிரி அல்லது வேற யார் மாதிரியா சிவகார்த்திகேயன் பேசி நான் கேட்டுட்டு போகணும். அது நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு போயிருந்தேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான்
தேங்க்ஸ் எவ்வளோ பேருக்கு சொல்லணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே நிற்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கேன். கோபிநாதனோட ஒரு ஷோவில் நானும் உட்காந்து பேசியிருக்கேன். அண்ட் இவ்வளோ பேர் மத்தியில் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க பேசும்போது தான் நம்ம ஹாங்காங்கில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. அது மற்றபடி நம்ம ஊரில் நம்ம இடத்துல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இதே டாப்பிக்கே வச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கை கோபிநாதனுக்கு பதிலாக விஜயகாந்த் வந்து நடத்தியிருந்தாருன்னா எப்படி நடத்துவார் அப்படின்றது. இங்க பாருங்க, கை தட்டுறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் என் பேரை சொன்ன உடனே தான் கை தட்டணும், புரியுதா? இப்ப தட்டுங்க. வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள் இருக்கட்டும், ஆனா பாகிஸ்தான்ல தீவிரவாதி இருக்க கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. அப்படியே பாகிஸ்தான்ல தீவிரவாதி இருந்தாலும் லெப்ட் லெக செவுத்துல வச்சு ரைட் லெகால சொல்லட்டி அடிப்பேங்கிறத இங்க சொல்லிக்கிறேன். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பெற்றிருக்காங்களா இல்ல இழந்திருக்காங்களா தெரியல. ஏன் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கூட்டாச்சோறும் கம்பங்களின் தான். இந்த புள்ள டிடி அழகா சேலை கட்டிட்டு அப்படி உட்காந்துருக்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது தான் நமக்கு டைலாக் மறந்துடும். அப்ப விடுங்க, நீங்க சொல்லுங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ன பெற்றிருக்காங்க, எப்படி பெற்றிருக்காங்க, எதுக்கு பெற்றிருக்காங்க, ஏன் பெற்றிருக்காங்க, எங்க பெற்றிருக்காங்க, என்னெல்லாம் பெற்றிருக்காங்க, எப்படி பெற்றிருக்காங்க, ஏன் பெற்றிருக்காங்க. யாரையும் பேசவே விடக்கூடாது, தெரியுமில்ல? இப்ப இந்த பக்கம் கேட்போம். நீங்க சொல்லுங்க சார், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ன இழந்திருக்காங்க? 1,76,000 கோடி 3G ஊழல் இழந்திருக்காங்களா? ஆனா நம்ம ஊருக்காரன் சார் இழந்திருக்கான். வேற என்ன சார் இழந்திருக்காங்க? தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாதி வந்து சுடும்போது நீங்க இருந்தீங்களா? இல்ல சார், நம்ம நாட்டு போலீஸ்காரன் தானே சார் இருந்தா. உங்களையும் பேச விட மாட்டேன். அதுதான் விஜயகாந்த். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பெற்றதுதான் அதிகம் நினைச்சீங்கன்னா அது இல்ல வாழ்க்கை. இழந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. பெற்றதை நினைச்சீங்கன்னா அது இல்ல வாழ்க்கை. இழந்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை இல்ல. எப்படி கரெக்டா சொன்னா என்ன வரட்டுமா?